நெறைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுல, இந்த 2டே கிளாஸ்ல தான் சார் மார்க்கெட்ட பத்தின ஒரு புரிதலும், அதுல இருக்க ஒரு சூட்சுமமும் தெரிய வந்துச்சு சார். கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா. ஏன்னா, கிட்டத்தட்ட மாசக்கணக்குல 3 மாசம், 6 மாசம்லாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. ஆனா, கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா வந்து கடைசியில நம்ம ட்ரேட் பண்ண உட்காரையில பார்த்தீங்கன்னா, பூராமே மறந்துரும். ஏன்னா, ம். நெறைய விஷயங்கள போட்டு குழப்பி அவங்க ஏன்னா ஒரு 20,000, 30,000, 50,000 வாங்கையில, அவங்க ஷார்ட்டா ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டோம்னா, நமக்கு அந்த வாங்குற அமௌண்ட்க்கு வேல்யூபிள் இல்லாம போயிருங்கிறதுக்காக, ம். எல்லாத்தையும் கொண்டாந்துட்டு கடைசியில ஒரு மெசேஜ் குடுப்பாங்க. அது மட்டும் தான் நம்ம அத மட்டும் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா, நம்ம மார்க்கெட்ல நெறைய தெரிஞ்சுக்கிறதும் தப்பா தெரியுது சார் இப்ப. புரியுது, புரியுதுங்க. மார்க்கெட்ல வந்து நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதும் தப்பா தான் தெரியுது. ஏன்னா, இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள வச்சு பார்க்கையில 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னைக்கு தான் எனக்கு அது கிடைச்சிருக்கு. நிச்சயமா, நிச்சயமா இது சார். ஆக்சுவலா இது நான் மார்க்கெட்டுக்கு 8 வருஷம் நான் அந்த எல்லா கிளாஸும் நெறைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம, திடீர்னு வந்திருந்தா எனக்கு புரியாம, ஓ! இது ம். சும்மா ஒரு தவறா இருக்குமோ! அப்படிங்கிற புரிதல் இல்லாமயும் இருக்கலாம். ஓகே. ஏன்னா நெறைய விஷயங்கள நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால, இப்ப இதுதான் மேட்டர் அப்படிங்கிறத ஈஸியா உணர முடியுது. நிச்சயமா, நிச்சயமா சார். தேங்க் யூ சார். நீங்க சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல புரிய ஆரம்பிச்சுச்சு சார். கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். அதாவது இதுதான் சார் ஒரு லைஃப் சேஞ்சிங் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? ம். ஒண்ணா ஒரு 8 வருஷமா வந்து எத்தனையோ விஷயங்கள வந்து நீங்க பார்த்துருக்கலாம். எத்தனையோ ம். வந்து உங்களுக்கு நீங்களும் அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். எத்தனையோ விதமா நீங்க ட்ரேடிங் எடுத்து ஒரு முயற்சியும் எடுத்திருக்கலாம். பட் வந்து இங்க ம். வந்து இது டிஃப்ரெண்ட்டா இருக்குங்க சார். இது வந்து அப்ரோச் பண்ற விதமே வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருக்கும். கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப்பிங் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்றது. ஸோ இதுல வந்து ம். பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு பிரைஸ் ஆக்ஷனோ, இல்ல ஐசிடி, எஸ்எம்சி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காம்ப்ளக்ஸான விஷயங்கள போயிட்டு பண்றத விட, சிம்பிள் ம். அண்ட் ம். பவர்ஃபுல்லா வந்து மார்க்கெட் வந்து இதுதான். இத தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து, இந்த மாரி ஒரு ட்ராப்பிங் கான்செப்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ம். நல்லாவே வந்து ஒரு புரிதலோட நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா வந்து லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படிங்கிற ரேஷியோட ரொம்ப நல்லாவே வந்து நீங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடலாம். இதுல வந்து ஸ்ட்ரெஸ் ம். பண்றதுக்கோ, எமோஷன் ஆகுறதுக்கோ இங்க இடமே கிடையாது. இதுதான் ம். செட்டப் அப்படின்னா, இதுதான் ரூல் அப்படின்னா, இந்த ரூல பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண வேண்டியது தான். ஒர்க் அவுட் பண்ணி ஆ. உங்களுடைய ட்ரேட்ஸ் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி அதுக்கேத்த மாரி நீங்க நெக்ஸ்ட் டே கன்டின்யூ பண்ண வேண்டியது தான். இதுக்கு வந்து என்டையரா வந்து ஒரு நாள் முழுக்க வந்து நீங்க உட்காந்துருக்கணும் அப்படி அவசியமே கிடையாது. உங்களுக்கான என்ட்ரி ம். வருது அப்படின்னா, சொல்லிக் குடுத்துருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் பிளஸ் அதுக்கேத்த மாரி ம். நீங்க வந்து அப்ரோச் பண்ணாலே போதும். ரொம்ப நல்லாவே நீங்க கொண்டு போலாம் சார். ஸோ 8 ஓகே சார். வருஷமா வந்து மார்க்கெட்ல இருந்து, ஸோ இந்த 8 வருஷத்துல நீங்க தேடின விஷயம், நீங்க எதிர்பார்த்த விஷயம் வந்து இப்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது, உண்மையாலே வந்து சார் ரொம்ப கேண்டில்லாம் சந்தோஷங்க. உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருக்கேன் சார். கேண்டில்லாம் மனப்பாடம் பண்றது, அந்த பேட்டர்ன மனப்பாடம் பண்ணி நோட்ல எழுதி கிட்டத்தட்ட அ ஒரு நோட்டே வந்து ஒரு 10 நோட்டு காலியாயிருக்கு. ஓ! ஆனா பார்த்தீங்கன்னா, அது முடியையில அடுத்து பார்த்தீங்கன்னா மறந்துருவேன். இல்ல சார். மார்க்கெட்ல உட்கார்ந்தா பூரா மறந்துருவேன். இல்ல உண்மையிலே எனக்கு ரொம்ப மனநிறைவா இருக்குங்க சார். நிச்சயமா வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து அடுத்த ஒரு ஒரு ஜேர்னில வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அதுவும் கான்ஃபிடென்ட்டா வந்து ஒரு கிளியரான இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ அது இதுல இந்த வந்து எமோஷன் ஆமா. இதுல வந்து கன்ஃப்யூஸ் பண்றதுக்கோ, இதுல வந்து எமோஷன் ஆகுறதுக்கோ, இது வந்து ம். ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் சரிங்களா? இதுவரைக்கும் வந்து ஸ்டாப் நீங்க லாஸ் ஓடி, ஓடி, ஓடி பண்ண மாரி இருக்கும் சார். இதுக்கப்புறம் தான் உங்களுடைய வியூல உங்களுக்கு முன்னாடி ம். இதுதான் நடக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரியும். சார்ட்ஸ்ல வந்து தெளிவா வச்சுக்கங்க. சார்ட்ஸ்ல வந்து எந்த ம். ஒரு இண்டிகேட்டரோ, ட்ரெண்ட் லைன்ஸோ மத்தபடி எதுவுமே வேணாம். சார்ட்ஸ்ல வந்து ம். பார்த்தீங்கன்னா, தெளிவா வச்சுக்கங்க. அப்படி தெளிவா இருக்கும்போது, நீங்க அப்ரோச் பண்ணும்போது உங்களுடைய சிந்தனைகளும், நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களும் தெளிவா இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது, நீங்க ம். இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பேசும். நான் டீச் பண்ண ம். எல்லா விஷயங்களையும் உங்க கூட வந்து நீங்க ட்ரேட் எடுக்கும்போது இன்டராக்ட் ஆகும். ஓகே. இதுதான் சொன்னாங்க. இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். தப்பா வந்து நீங்க ஓகே. போக மாட்டீங்க. ம். ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்மளோட பிராக்டிஸ் பண்ணுங்க. செட்டப்ல சார், ம். அந்த ஸ்டாப் லாஸ் டிசைன் பண்ணியிருக்கீங்க பாருங்க. அல்டிமேட் சார். அல்டிமேட் இங்க சார். அந்த ஸ்டாப் லாஸ் தான் ஸ்டாப் சரி. லாஸ் எப்பவுமே வந்து லோ ரிஸ்க், ஹை ரிவார்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அந்த எஸ்எம்சி ஸ்டாப் மெத்தட்ல லாஸ் கூட தான் சார் இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே. இல்ல சார். எஸ்எம்சி மெத்தட்ல கூட பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆயி போகும். நம்ம ஓகே. இதுல அந்த ஸ்டாப் லாஸ் 7 டைம்ஸ் ப்ராஃபிட். 6 டைம்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி 1 டைம்ஸ் ப்ராஃபிட் ஏன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து நம்மள எப்படிதான் பிளைண்ட் பண்ணாலும் நம்ம ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணையில கண்டிப்பா ஒரு 10 ட்ரேட் எடுத்தோம்னா அதுல 4 ட்ரேட் பாஸ் ஆயிரும். கண்ண மூடிட்டு ட்ரேட் எடுத்தா கூட. அந்த மாரி நம்ம செட்டப்ல வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயி 6 தடவ ஹண்ட் ஆயி ஒரு தடவ நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா கூட நமக்கு ப்ராஃபிட்ல தான் இருப்போம். ம், ம். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகேங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய
இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் 2 டேஸ் வந்து அட்டன் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அது வந்து 8 வருஷமாக வந்து மார்க்கெட்ல இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஒரு நம்ம சேனலை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீச் பண்ணது இவ்வளவு ரொம்ப நாள் உண்மையிலே சார் இன்னைக்கு ஒரு நாள் ட்ரேடு தானே, சம்பாரிச்சுக்கலாம் விடு. ஓ இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம் இல்லை அதுதான் சார். அப்படிங்கலாம் அதாவது பீஸ் ஆஃப் மைண்ட் சார். அது பீஸ் ஆஃப் மைண்டு. சரிங்களா? அந்த ஒரு உண்மையிலே வந்து மனசுல ஒரு அமைதி வந்துருச்சு. ஐயோ அதான் சார். போயிருமா அப்படின்னு. அதாவது இவ்வளவு நாள் ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துருப்போம் சார். அந்த ம் ட்ரேடு பாத்தீங்கன்னா பிக் ஒரு பிக் ட்ரெண்ட் கிடைக்கிறப்ப நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ என்னமோன்ட்டு ஓடுவோம். ம் அந்த மார்க்கெட் விட்டு வெளியே வராமே உள்ள ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அட விடு ரெண்டாவது எப்பயாவது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அதான் கையில டூல் இருக்குல்ல. பெரிய இல்ல வார்த்தை. டெய்லி காலையில உங்களது உங்க அப்டேட்ஸ் தான் பார்ப்போம் சார். இப்ப ரீசெண்டா எப்போ உங்ககிட்ட ஜாயின் பண்ணி இது பண்ணணும். ஓகே காலை எந்திரிச்சோடனே டெலிகிராம் என்ன அப்டேட் கொடுத்துருக்கீங்கன்னு தான் பார்ப்பேன். பட் ஆனா நான் வந்து நீங்க லேட்டரா தான் நான் எந்திரிப்பேனா, இந்த லேட் நைட்ல வரணும் லேட்டா தான் எந்திரிப்பேன். ஓகே ஆனா எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் கவலை இல்லாம இருக்கும் நினைக்கிறேன் சார். இல்லை ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார் மாறும் சார். கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங்காக மாறும். அதான் லைஃப் சேஞ்சிங் கான்செப்ட் சார். உங்கள் கையில் கொடுத்துருக்குது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போவோம். பட் இந்த இடத்துல தெரியுமோ நான் தெளிவாக சொல்கிறேன். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அதில் மட்டும் கண்டிப்பா வந்து சார். ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களை யாருமே வந்து அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து பிராக்டிஸ் நீங்கள் எந்த பில்ட் அளவுக்கு பண்ணலாம். சார் பிராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்றோம்னா, இப்ப பிராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்றோமோ, இப்ப இந்த நீங்க லைன் வச்சு வைக்கிறோம்ல சார் நம்ம. ஆமாங்க. அந்த லைன்ஸ் நம்ம கண்ணுல தெரியும். ம் அந்த லைன்ஸ் வைக்காமே நம்ம ட்ரேட் எடுத்து 1:3, 1:4 நம்ம புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த பிராக்டிஸ் அந்த அளவுக்கு பண்ணிட்டோம்னா அது நம்ம மைண்ட்லயே வந்து செட் ஆயிருது. இல்லை ஏன்னா அந்த நிச்சயமாக அளவுக்கு சார். ஒரு சில ஸ்ட்ராட்டஜில நான் முதல்ல அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மார்க் பண்ணி ஹை அண்ட் லோ எல்லாம் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியே மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகி ஓகே அந்த கால்குலேஷன் பண்ணாமயே இதுல இருந்து இது வரையும் போகும் அப்படின்னு நானா ஒரு பை என்ட்ரி கொடுத்து செல் பண்ணி வெளியே வந்துரு. ஓகே 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 அந்த மாதிரி இதுவும் ஆயிரும் சார். ஓகே ஓகேங்க. ஆனா இது அதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் நாள் நம்ம பிராக்டிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ம் 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 ஓகே சார். ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்களா? மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிச்சயமாக வந்து லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு உயர்வை வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஓகே வந்து சார். எப்போயுமே என்னுடைய சப்போர்ட் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வேணால் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, டெலகிராமாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, எந்த டைம் வேணால் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து ஓகே சார். பயணிப்போம். சரிங்களா? உங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தமாக மற்றபடி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு லைவ் ட்ரேட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணலாம், கூடவே வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓகே நல்ல சார். ஒரு வாய்ப்புகள். இது வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க 10ஓட 11 இது வந்து நினச்சிடாதீங்க. இது வரைக்கும் வந்து நீங்கள் எத்தனை கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் இது வந்து யூனிக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்டையர் லைஃபே வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்குது. நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ட்ரேடிங்கில் கண்டிப்பாக இருக்குங்க சார். அதுக்கு வந்து கிளாஸோட தேடல் முடிஞ்சு சார். அது போன வாரத்து வரையும் தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. யூடியூப்ல தேடுவேன். இவரு ஓகே நல்ல வீடியோ ஒரு 5-6 வீடியோ பாக்குறது. அப்ப இவரு கிளாஸ் அட்டன் பண்ணி பார்ப்போம். ஓகே அடுத்து ஒரு 5-6 வீடியோ பாக்குறது. அப்புறம் அந்த கிளாஸ் ஐயா இது ஒண்ணு குழப்பம் ஒண்ணு வேணாம். சரி ரைட் காசு வேணா போயிட்டு போகுது. நம்ம இன்னொன்னு பார்ப்போம். இப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு ஓகே இப்ப இந்த 2 விஷயம் டிடிஎஸ் கிளாசிக்கல் ம் இந்த 2 விஷயம் தான் மார்க்கெட். இதுக்கு அவ்வளோதாங்க மேல சார். இனிமேல் கிளாஸே வேணாம் அப்படிங்கிற இனிமேல் யூடியூப் வீடியோ பார்த்தே 3-4 நாள் ஆச்சு சார். இல்லைன்னா நைட்டு 12 மணி வரையும் யூடியூப் பார்த்துட்டு இருப்பேன். இல்லை சார். இல்லை அதெல்லாம் அதுவும் அதாவது ஒருத்தர் போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசையா இருக்கும் சார். என்னடா இவனுங்களா இப்படி பண்றாங்க, நம்மளால பண்ண முடியலையா அப்படிங்கிறது. இத்தனை நாள் இது என்னால பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும் சார். இல்லை ஆனா இப்ப மாறும் பாத்தீங்கன்னா மாறும் 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 யூடியூப் சார் பார்க்க மாறும். போதும்டா சாமி நிம்மதியா தூங்குவோம் அப்படின்னு தோணுது. இல்லை நல்லா கண்டிப்பா. மாறும் சார். நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுல அதனால தான் இன்னொரு வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் சேஞ்சிங் கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் பாத்துருக்கேன் சார். பார்க்குறேன். யூடியூப்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம். இப்ப நானும் அதுல ஒரு ஆள் தான். யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் எவ்வளவு இருக்காங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு வியூஸ் போகுது, அந்த வியூஸ்ல அப்ப இவரு நல்ல மென்டரு அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணி பாக்குறது இருக்கு நானு. ஓகே ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை உங்க நம்பர் எடுத்துக்கிட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன். ஓ ஆரம்ப எடு- ஆமா ஆமா எடுத்துட்டு நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ட்ரேடிங் ஸ்டார்னு சொல்லி நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஆனா ஓகே என்னன்னா சப்ஸ்கிரைபர் லெவலும் அந்த வியூஸும் கம்மியா போறதுனால நான் அதை மெனக்கடலை. சரி இது சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்.
ஓகே. இப்ப ரீசெண்டா எடுத்துட்டு உங்க வீடியோவை பார்த்துட்டு லைஃப் சேஞ்சிங் கான்செப்ட், நோ ட்ரேடு இந்த இதெல்லாம் போட்டிருந்தீங்களா? எடுத்துட்டு நம்பர டயல் பண்றேன். அந்த செல்லுல வந்து பாத்தீங்கன்னா, உங்க நம்பர் ஏற்கனவே பதிஞ்சு வச்சிருக்கு. ஓகே. இல்ல ஓகே ரொம்ப சார். சந்தோஷம் சார். கண்டிப்பா. உண்மையிலே வந்து அதாவது சொன்னா இத்தன நாள் பொறுமையா நம்ம வந்து வாட்ச் பண்ணி ஒரு பல மாதங்கள் அந்த 2, 6 மாசம் வந்து அப்போ அதாவது ஒரு 3 மந்த்தா வந்து லைவ்ல வந்து ஆக்டிவா இருக்கும். இத்தன நாள் ம். வந்து பொறுமையா வாட்ச் பண்ணி, ஓகே இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து, நல்ல ஒரு நம்பிக்கையோட வந்து கடைசியா வந்து என்ன பண்ணிட்டீங்க, சேர வேண்டிய ம். இடத்துல கரெக்ட்டா வந்து சேர்ந்துருக்கீங்க. கரெக்டா அது உண்மை கரெக்டா சேர்ந்தாச்சு சார். நம்ம படுற கஷ்டம் சார், ஆண்டவன் எப்படியாவது அந்த பாயிண்ட்ட காட்டி குடுத்துருவான். இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா மாறும் சார். கண்டிப்பா மாறும். தொடர்ந்து பயணிப்போம் சார். தொடர்ந்து பயணிப்போம். நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னி போகும். ஸோ ஓகே என்னுடைய சார். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்க 2 பேத்துக்குமே. ஸோ விஷ் யூ நன்றி ஆல் சார். தி பெஸ்ட். நல்லபடியா பண்ணுங்க. ஸோ எதுவா ஓகே. இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க் யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்க, ஓகேங்க. ஓகேங்க. குட் நம்ம நைட் க்ளோஸ் சார். பண்ணிக்கலாம் செஷன. ஸோ இதோட வந்து ஒரு 2 ஓகே டேஸ் உங்களுடைய கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பிராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு WhatsAppல வந்து உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஸோ நல்லபடியா வந்து கொண்டு போலாம். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ பாய். ஸோ மச். குட் ஓகேங்க நைட். சார். தேங்க் யூ.